ஹலோ ஆல், வெல்கம் டு BYOS கம்ப்யூட்டர் ஸ்டோர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பிசி பில்ட் ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட் யூனிக்கான பிசி பில்ட்ங்க. ஸோ இந்த பிசி பில்ட் கஸ்டமரும் ரொம்ப யூனிக்காக நம்மக்கிட்ட பிசி பில்ட் பண்ணணும்னு கேட்டிருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக நம்மக்கிட்ட ஃபாலோ பண்ணி ஃபைனலாக இந்த பிசி பில்ட் அவர் பண்ணியிருக்காருங்க. இந்த பிசி பில்ட்டில் என்ன யூனிக்னஸ்ங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கஸ்டமர் தாராபுரத்துலேருந்து வந்திருக்காருங்க இந்த பிசி பில்ட் பண்ணுறக்கு. அவர் கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட ஃபாலோ பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 1 இயராக கொட்டேஷன் கேட்டு ஃபாலோ பண்ணி ஃபைனலாக 4070 கார்டு லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் பிசி பில்ட் பண்ணுவேன்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி இந்த பிசி பில்ட் பண்ணியிருக்காருங்க. ஸோ அவரோட யூனிக்னஸான பிசி நான் சொன்னேன் இல்லைங்களா, அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ப்ரைமரியான விஷயம் வந்து ஆரஞ்ச் தீமில் இந்த பிசி பில்ட் இருக்கணுங்கிறது தான் அவரோட ரெக்குயர்மெண்ட். ஸோ அதனால நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் தீமில் அவரோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சஜஸ்ட் பண்ணி இந்த பிசி பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிசி பில்ட்டில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு காம்பனண்ட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்டெல்லில் i5 13600K ப்ராசர் தான் நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மதர் போர்ட் அசூஸில் டஃப் கேமிங்கில் Z790 வைஃபைங்கிற மதர் போர்ட் DDR5 சிப்செட்டோட வரக்கூடிய சீரிஸ் தான் இந்த பிசி பில்ட்க்கு நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸ்பெசிஃபிக்காக கஸ்டமர் இந்த போர்டு தான் வேணும்னு கேட்டனால நம்ம இந்த போர்ட் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஹீட் சிங்க், விராம், கெப்பாசிட்டேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அசூஸ் டஃப் சீரீஸில் ரொம்ப ஹெவியாக இருக்குங்க. ஒன் ஆஃப் த எக்ஸலண்ட் மதர் போர்டுங்க. நெக்ஸ்ட்டு ரேம்ங்க. G-Skill Trident G சீரீஸில் Z5 RGB DDR5 RGB ரேம் தான் நம்ம இந்த பிசி பில்ட்க்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரேம் பார்த்தீங்க அப்படின்னா 16x2 32 GB ரேம்ங்க. 6000 mAh ஃப்ரீக்வன்சியில் இருக்குது. DDR5 சிப்செட்டுக்கு உங்களுக்கு தாராளமாக சூட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுங்க. நாங்கள் 2 டைப்ஸ் ஆஃப் SSD ஸ்டோரேஜ் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். 980 Pro 1TB SSD ஃபர்ஸ்ட்டு சாம்சங்கில் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு Gen 4 SSD 1TBயில் வேணும்னு கஸ்டமர் கேட்டனால ப்ரைமரியான ஸ்டோரேஜாக இது சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். செகண்ட்ரியாக பார்த்தீங்க அப்படின்னா Gen 3 SSD க்ரூஷியலில் 500GB P3 SSD சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ க்ரூஷியல் SSD உங்களுக்கு பட்ஜெட் வைஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. சாம்சங் SSD பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுங்க. C8ல் 4TB ஹார்ட் டிஸ்க் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ 4TB ஹார்ட் டிஸ்க் உங்களுக்கு வந்து யார் யாருக்கெல்லாம் ஸ்டோரேஜ் அதிகமாக தேவைப்படுமோ அவங்கெல்லாம் தாராளமாக 2TB அண்ட் 4TBக்கு மேலேயே தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஏர் கூலர். நாக்டுவாவில் U12Aங்கிற ஏர் கூலர் தான் இந்த பிசி பில்ட்க்கு நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏர் கூலரில் ஒன் ஆஃப் த ப்ரீமியம் பிராண்ட் நாக்டுவா சீரீஸுங்க. நாக்டுவா ஏர் கூலர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு லிக்விட் கூலரோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு கண்டிப்பாக ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஏர் கூலரோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாய்ஸ்லெஸ், அதோட சவுண்டே வந்து உங்களுக்கு கேட்காது லிக்விட் கூலர் அளவுக்கு. செகண்டரியாக பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. நீங்கள் இந்த ஏர் கூலர்ஸ்லாம் எடுத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் நீங்கள் எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் லிக்விட் கூலர்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு டைம் லிமிட் இருக்குது பேஸ்ட் ஆன் உங்கள் யூசேஜுக்கு தகுந்த மாதிரிங்க. நெக்ஸ்ட்டு வந்து கேபினெட்டுங்க. ஃப்ராக்டல் டிசைன்கிற பிராண்ட் தான் இந்த பிசி பில்ட்க்கு நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி கஸ்டமர் ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு காம்பனண்ட்டும் பார்த்து வேணும்னு கேட்டிருக்காரு. அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேபினெட் ஸ்பெசிஃபிக்காக அவர் ஆரஞ்ச் தீமில் வரக்கூடிய ஒரு கேபினாக தான் கேட்டிருக்காரு. அதனால தான் நம்ம ஃப்ராக்டல் டிசைன் பாப் ஏரில் ஆரஞ்ச் சீரீஸ் வரக்கூடிய கேபின் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கேபினோட ஒரு அவுட்லுக் பாருங்கள். இது ஒரு மிட் டவர், ஒரு எக்ஸலண்ட்டான ஏர் ஃப்ளோ இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேபின்ங்க. நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் ஏர் ஃப்ளோ ஃபேன்ஸு. நம்ம கூலர் மாஸ்டரில் மொபியூஸ் 120p ARGB ஃபேன்ஸ் வந்து 2 ஃபேன் அடிஷ்னலாக இந்த பிசி பில்ட்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோங்க. நெக்ஸ்ட்டு பவர் சப்ளை. EVGAல 850 watts 80+ கோல்டு பவர் சப்ளை இந்த பிசி பில்ட்க்கு நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ EVGA சீரீஸ் ஒன் ஆஃப் த டாப் சீரீஸ் இந்த வேர்ல்டுங்க. அவங்க வந்து ஒரு பவர் சப்ளை மேனுஃபேக்சரிங்கில் பார்த்திங்கன்னா அவங்களோட கம்ப்ளைண்ட் ரேஷியோஸ்லாம் ரொம்ப கம்மி. ஸோ அதனால ஸ்பெசிஃபிக்காக இந்த ஹையர் அண்ட் பிசிக்கு நம்ம EVGA ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணியிருக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக கிராஃபிக் கார்டு. கிகாபைட்டில் RTX 4070 சீரீஸ் WinForce OC இந்த 12GB கிராஃபிக் கார்டு தான் இந்த பிசி பில்ட்க்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். 4070 லான்ச் ஆனோடனே அதோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது அதிகமாக இருக்கும் தான். பட் ஆனால் 4070யும் சரி 4060 Tiயும் சரி ரொம்ப லோ ப்ரைஸில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க NVIDIA. ஸோ அதனால் ஈஸியாக நம்ம வந்து எல்லோரும் அஃபோர்ட் பண்ணக்கூடிய பட்ஜெட்டில் தான் இந்த பிசி பில்ட் இருக்குங்க. நம்மளோட ஆரஞ்ச் தீம்டு பிசி பில்ட் ஃபைனலாக பில்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதோட பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் யூனிக் டிசைன்ஸில் பிசி பில்ட்ஸ் வேணும்னாலும் நாங்கள் உங்களோட யூனிக் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி பிசி பில்ட் பண்ணி தந்துட்டுருக்கோம். உங்களோட ரெக்குயர்மெண்ட் எதாக இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஹையர் அண்ட் பிசி பில்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை.